ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ வேண்டியது வேண்டியபடி நிறைவேறுவதற்கு அப்பா கொண்டு வந்துள்ள இந்த மருதாணியை நீ தொட்டிருக்கிறாய். உனக்கென்று படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் குழந்தையே. எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் அதில் இடம்பெற்று இருக்கும். ஒரு அன்பு விலகும்போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும்போது ஏற்படும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான். இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணமில்லை. புரிகிறதா? உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது. முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக நன்றாக நல்ல எதிர்காலத்தை பெற்று வாழ்வாய் குழந்தையே. இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன். நீ எங்கே அசிங்கப்படுகிறாயோ அந்த இடம்தான் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த இடம். அதனால் அமைதியாக இருந்து கற்றுக்கொள். உன் பிரச்சனை, சவால்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சற்று விலகி வை. ஓய்விடு. நிதானமாக யோசி. பிறகு செயல்படு. எல்லாமே சுபமாக முடியும். பொறுமை ஒன்றே உன்னை வெற்றிக்கான நல்நிலைக்கு கொண்டு செல்லும். நீ ஒவ்வொரு தடவையும் தோற்கும்போது நாம் இன்னும் பெரிய செயல்களில் வெற்றி பெறப் போகிறோம் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். முன்னாடியே தோல்வியடைந்து விட்டோமே என்று தரையை பார்த்தாலும், பின்னாடி வெற்றி பெற்று விட்டோம் என்று வானத்தை பார்த்தாலும் வாழ்க்கைக்கு சிறந்தது அல்ல. கர்வமற்ற வெற்றியே மேன்மேலும் சிகரம் தொட வழிவகுக்கும். இதை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர். நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.